ஒரு சர்ச்சு வளரணும் அப்படின்னா எது ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? எந்தெந்த விஷயங்கள் நீங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சபை வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடியதான விஷயங்கள் எதுவா இருக்குன்னு சொல்லி நீங்க எதை நீங்க நினைக்கிறீங்க? தயவுசெய்து பதில் சொல்லுங்க பாப்பா எனக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே என்னால நிறைய சர்ச் காலியா இருக்கு. கட்டாயம் நம்முடைய சபை வளரணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஓகே, சபை வளரணும் இல்லையா? கடவுளுடைய சரீரம் வளர்ச்சியை நோக்கி தான் போகணும்னு தான் இருக்கு இல்லைங்களா? ஒரு பிறந்த குழந்தைன்னா அது வளரணும். ஸோ எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சியை தான் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம், நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போ சர்ச்சினாலும் திருச்சபையினாலும் என்ன பண்ணணும்? அது வளரணும். திருச்சபை வளரணும்னா கட்டடத்து மேலே கட்டடத்தை கட்டிட்டு போகிறதெல்லாம் நான் சொல்லலை. ஓகே, இப்போ எங்களுக்கு 1 ஏக்கர் இருந்துச்சு, இப்போ சர்ச்சு வளர்ந்துருச்சு, அதெல்லாம் நான் 3 ஏக்கர் வாங்கிட்டேன், இடத்தெல்லாம் நான் பற்றி பேசலை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஹலோ, புரியுதுங்களா? முன்னே நாங்கள் 5 கிளை ஊழியங்களை வச்சுருந்தோம், இப்போ சர்ச்சு வளர்ந்துருச்சு, இப்போ நாங்கள் 10 கிளை ஊழியங்களை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. நாம் கேட்பது திருச்சபையோட வளர்ச்சி என்பது ஆலயத்தில் அல்லது நம்ம கூடி வரக்கூடியதான இந்த இடத்துல ஆட்களுடைய எண்ணிக்கையை குறித்து நான் பேசுகிறேன். ஏன்னா சபை என்பது அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டது. ஆனால் அவருடைய மக்கள் தான் அவருடைய சபை. அப்போ சபை வளர்ச்சி அப்படின்னா இந்த சபையில மக்கள் கூடுவதுதான், எண்ணிக்கையில கூடுவதுதான் சபையினுடைய வளர்ச்சி. ஆச்சுங்களா? குடும்பம் பெருசாகுதுன்னா என்ன அர்த்தம்? குடும்பம் பெருசாகுதுன்னா என்னங்க அர்த்தம்? குடும்பத்தில் புதிய ஜார்ஜ் குடும்பம் இப்போ பெரிய குடும்பம் ஆயிடுச்சு. முன்ன கரெக்டான அளவான குடும்பம் கொஞ்சம் என்னாச்சு? புதுசாப்பா என்னாச்சு? 2வதா பெரிய குடும்பம். என்னன்னா ஆட்கள் எண்ணிக்கை சேர சேர குடும்பம் பெரிதாகுது. சொல்ல புரியுதுங்களா? அப்ப சபையினுடைய வளர்ச்சி, சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவையானது என்னத்தை இந்த காரியம் இருந்தா சபை வளருங்க அப்படின்னா எது இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப எல்லாருக்கும் ஆசை இருக்கா? நம்ம சர்ச் வளரணும் ஆசை இருக்கா? எண்ணங்கள் இருக்கா? ஓகே, கூட்டு உங்க மனசுல பட்டதை சொல்லுங்களேன். தப்போ ரைட்டோ அதுக்கு சொல்ல ஆரம்பிப்பா. எது இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்? ஓகே, ஒற்றுமை இருந்தா அது நல்லது. ஓகே ஜார்ஜ், ஓகே, ஒரே எண்ணத்தோடு இருந்தா பரவாயில்லைங்க. ஒற்றுமையுடைய அர்த்தம்ன்றதே ஒரே எண்ணம் தான். அந்த ஒரே எண்ணம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க. ஓகே, இமானுவேல் பிரதர் ஐயா. ஓகே, நம்ம ஒற்றுமையா ஒரே நோக்கமாக தான் நம்ம ஒரே குடும்பம் ஆயிட்டோம். ஆனால் சபை எப்படி இருக்குன்னு நான் கேட்கலைங்க ஐயா. சபை வளர்ச்சிக்கு உதவி செய்வது எதுன்னு கேட்கிறேன். வெளி ஊழியங்களை செய்கிறதான பொழுது வெளி மக்களை நாம் என்ன பண்ணலாம்? நாம சபைக்குள்ள கொண்டு வரலாம், சபை வளருவதற்கு உதவியாக இருக்கு. குட். அடுத்து தயவுசெய்து கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. ஒரு சபை எப்படி இருக்குன்னு நான் கேட்கல, அல்லது இப்படி கூட நான் மாத்துறேன்னு. ஓகே, அவங்க சொன்ன பதில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சபை இப்படி இருந்ததுன்னா நிச்சயமா அந்த சபை வளரும். ஒற்றுமையாய் ஒரே மனதாய் ஒரு குடும்பமாக இருந்ததுன்னா புதுசாக வந்தாங்களா அதை பார்க்கறதுக்கு அது ஓகே வளருவாங்க. ஓகே குட். அடுத்து அவுட்ரீச் மினிஸ்ட்ரி மூலியமா மக்கள் நம்ம உள்ள கொண்டு வரலாம், சபையினுடைய வளர்ச்சியை நாம பார்க்கலாம். தென் அடுத்து வேற ஓகே, எது சபையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம கருதுறோம் அப்படின்னா, அல்லது எந்த குணம் அல்லது எந்த காரியம் திருச்சபை மக்களிடையே இருந்தது அப்படின்னா அந்த காரியம் சபை வளர்ச்சிக்கு உதவி செய்யும். அப்படின்னா நீங்க சொன்னது எல்லாமே ஒருவரில் ஒரு அன்பு கூறுவதும், ஒற்றுமையாக இருப்பதும், ஒரே எண்ணத்தோடு கூட இருப்பதும், ஒரே சிந்தனையாக இருப்பதும், நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஜெபிப்பதும், சாட்சியை பகிர்ந்து கொள்வதும் எல்லாமே ரொம்ப நல்ல காரியம்தான். இன்னும் ஒருத்தர் கேட்க மாட்டார், ஜான் சைக்கிள் எந்த காரியம் சர்ச் மக்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த ஒரு காரியம் சபையினுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஓகே, எதற்கும் இணக்கம் காட்டாமல் சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும், சுவிசேஷத்தை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். ஓகே, அன்பு இருந்ததுன்னா இதாயிரும். ஓகே, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எல்லாருடைய இது எல்லாமே கரெக்டு தான், எழுதி வைத்துக் கொள்ளுங்க, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இங்கே மிஸ் ஆனதான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அது இல்லாததுனால தான் சபையினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பாதிப்பை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜபம் இருக்கு, எல்லாருமே நம்ம ஜபம் பண்ணுறோம், பிரசங்கங்களும் ஒழுங்காக போயிட்டு இருக்கு, அதில் எந்த ஒரு காரியங்களும் இல்லை. சுவிசேஷ சத்தியத்தை சத்தியமாய் சொல்லக்கூடியதான காரியம் நடக்குது, அன்புள்ளவர்களாக இருக்கிறோம், பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய காரியங்களை. ஸோ ஒரு சில நேரங்களில் ஒரு எண்ணத்தோடு கூட நாம் இருக்கிறோம், பல நேரங்களில் இல்லாமல் போனாலும் நம்முடைய விசுவாசத்தை பாதுகாப்பதற்கு மற்றவர்களுக்கு விசுவாசத்தில் பலப்படியாக இருக்கா என்பதை நம்ம கவனம் கொடுக்கிறது நம்ம சரியானபடி இருக்கிறோம். ஆனால்
ஒரு விஷயம் என்ன இல்லை அப்படின்னா, உற்சாகப்படுத்துதல்ன்றதான ஒரு விஷயம், என்கரேஜ்மெண்ட். சொல்ல வருது புரியுதுங்களா? உற்சாகப்படுத்துதல், அந்த ஒரு காரியம் திருச்சபை மக்களாகிய ஒருவருக்கிடையே ஒருவர் இல்லாததுனால சபை மலர்ச்சியை நாம் என்ன பண்ணது பார்க்க முடியாதபடிக்கு சின்ன சின்ன தடைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரியங்களில் திருச்சபை மக்கள் ஒருவருக்கு ஒருவர் உற்சாகம் ஊட்டுபவர்களாய், ஊக்கம் அளிப்பவர்களாய், ஆறுதல் அளிப்பவர்களாய் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாகவே அந்த திருச்சபையானது வளரும். ஆகவே இன்றைய நாளில் பைபிளில் பர்னபாஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு கடவுளுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியங்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பர்னபாஸ், அவருடைய பெயருக்கு உண்டானதான அர்த்தம் ஆறுதலின் மகன். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்பது தேவாலய வளர்ச்சிக்கான ஒரு மாதிரி பர்னபாஸ் தான். தேவாலய வளர்ச்சிக்கான ஒரு மாதிரியை யார் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பர்னபாஸை பார்க்கலாம். பர்னபாஸுடைய பெயரை ஆறுதலின் மகன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36வது வசனத்தில் அவருடைய பின்னணியை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4:36. சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாகிய 36 மாத்திரம் தான் நான் சொன்னேன். சீப்புரு தீவானும் லேவியனும் யோசே என்னும் பெயர் கொண்டதான அப்போஸ்தலர்களால் ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டவன். இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருக்குங்களா? அவரை பற்றி தான் அறிமுகம், பர்னபாவை பற்றி தான் அறிவோம். எந்த ஊரு, எந்த வம்சத்தை சேர்ந்தவன், ஏன்னா தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புதிய ஏற்பாட்டு காலம் யூதர்கள் அவருடைய வம்சாவளிகளை தேவாலயத்தினுடைய பட்டியலில் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. இவன் இந்தந்த கோத்திரம், இந்தந்த கோத்திரம் அப்படின்றது. ஆகவே கோத்திரம் என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே லேவி கோத்திரத்தான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அடையாளப்படுத்தப்படுறாரு. எங்கே குடியிருக்கிறார் என்பது என்ன பண்ணப்படுது, சொல்லப்படுது. அவருடைய இயற்பெயர், அது ஒரிஜினலாக அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னு வருது. அவருக்கு கொடுக்கப்பட்டதான நிக் நேமும் என்ன பண்ணப்படுது, சொல்லப்படக்கூடியதான வசனம். ஆகவே பர்னபா ஆக்சுவலாக அது அவருடைய இயற்பெயர் அல்ல, அது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் இல்லை. அவங்க அப்பா வச்ச பேர் யோசேப்பு. ஆனால் அவருடைய செய்கைகள், அவருடைய நடக்கைகளை பார்த்து அப்போஸ்தலர்கள் அவருக்கு வைத்ததான பெயர் பர்னபா, சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ஆறுதலின் மகன் என்று சொல்லக்கூடியதான அர்த்தம் உடையவராக என்ன பண்றார் அவரு இங்கு நம்மளால இப்ப பார்க்கப்படுகிறார். அது மாத்திரமல்ல, பல இடங்களிலையும் பல நேரங்களிலையும் இவரை பற்றி பார்க்கிறதான பொழுது இந்த ஒரு விஷயத்தை தான் ஹைலைட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்த்து கொண்டே நாம இருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் நல்ல பிரசங்கம் பண்றவங்கள நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளலாம், பிரசங்கியார்களே. அல்லது ஒரு சில நேரங்களில் அற்புதம் அடையாளங்களை செய்யக்கூடியதான கடவுளுடைய ஊழியர்களையோ மனிதர்களையோ நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை நம்முடைய அனுபவத்தில் நாம் நிறைய பேரை பார்த்துருப்போம். இப்போ பென்னிகன் அப்படின்னாவே சொல்லிடுவாங்க, யாருன்றவாங்க, அற்புதங்களை செய்கிறேன் சொல்லி ஒரு குறிப்பிட்டதான சுயாதீன திருச்சபை மக்களால் நன்கு அறியப்பட்டதான ஒரு மனிதன். இப்போ தமிழ்நாட்டில் டிஜிஎஸ் அப்படின்னாவே எல்லாராலும் தெரிஞ்ச அற்புதங்கள், அடையாளங்கள், கடவுள் அவர்களை கொண்டு செய்தான அடையாளங்களை கொண்டு அறியப்படக்கூடியதான மனிதர்கள் உண்டு. பிரசங்கியாரா, தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா, அற்புதம் அடையாளங்களை செய்கிறவங்களா அறியப்படுகிறதான மக்கள் உண்டு. ஆனா பர்னபா ஆறுதலுக்காக நினைவு கூறப்படக்கூடியதான ஒரு மனிதன். வேதத்துல அவரை ஆறுதல் படுத்துகிறவராய், மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதான மனிதராய் அவரை அடையாளம் காணப்படுகிறோம், அல்லது அவர் அடையாளம் காட்டப்படுகிறார். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல உற்சாகப்படுத்துகிற, ஆறுதல் படுத்துகிறதான ஒரு நல்ல ஒரு மனிதனாக நாம் இங்கு நினைவு கூறுகிறோம். அவரை 3 விதமா நம்ம பிரிக்கலாம். எனக்கு கொடுத்த தலைப்பில் அவர் அதான் நான் 3ஆ நான் பிரித்தேன். ஆனால் இதையும் 3 விதமா பிரிக்கலாம். அவர் எப்படி திருச்சபை மக்களை ஆறுதல் படுத்தி அந்த திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு ஆரம்ப காலகட்டங்கள் அவர் உதவியாக இருந்தார். ஒன்று, மென்டோரா நம்ம பார்க்கலாம் அவரை.
அவர் என்ன பண்ணலாம், நம்ம மென்டோரா பார்க்கலாம். எப்படி மென்டோரா நம்ம அவரை பார்க்கலாம் அப்படின்னா, அதே 4வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுது, பர்னபா என்னும், அதாவது சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று பெயர் கொள்ளப்பட்டவனா, பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போஸ்தலருடைய பாதத்தில் அவன் வச்சான். அப்போ முதல்ல நாம் அவருடைய குணத்தில் நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு விஷயம், 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டதான பொழுது திருச்சபையில் அநேக தேவைகள் இருந்தது. ஒரு சில நேரங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அல்லது வரலாற்றை நாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால அவங்க மிகவும் சிரமப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, பலர் இறந்து போனாங்க. அப்போ 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை, ஆரம்ப கால திருச்சபை தன்னுடைய வரலாற்றின் தொடக்கத்திலேயே கஷ்டப்படக்கூடியதான அல்லது தேவைகளை சந்திக்கக்கூடியத, தேவைகளை எதிர்பார்க்கக்கூடியதான அல்லது தேவைகள் உள்ளதான ஒரு சர்ச்சா தான் அது இருந்துச்சு. அதில் நிறைய மக்கள் வந்தாங்க. அந்த மக்களில் பர்னபாவும் ஒருத்தர். ஆனால் அவர் அங்கே இருக்கக்கூடியதான மக்கள் படக்கூடியதான கஷ்டம், which means திருச்சபையினுடைய தேவையை பார்த்தார், ஆலயத்தினுடைய தேவையை பார்த்தார். உடனே தனக்கு இருக்கக்கூடியதான நிலங்களை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் என்ன பண்ணாருங்க, அவரு கொடுத்தார். அப்ப அவர் எப்படி அந்த திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு அவர் உதவியா இருந்தார்னா, கடவுள் தனக்கு கொடுத்ததான காரியத்தை கடவுளுடைய ஊழியத்தில் அல்லது கடவுளுடைய சர்ச்சுக்குன்னு சொல்லி கொடுக்கிறதான பொழுது அவர் எதையும் தனக்கென்று வைத்து கொள்ளாமல் அவர் தாராள மனதோடு, பெருந்தன்மையான உள்ளத்தோடு, அந்த ஜெனரஸ் ஹார்ட் நாம சொல்லுவோம், அந்த உள்ளத்தோடு கொண்டு வந்து அவர் என்ன பண்ணாரு, தேவைப்படுகிறதான மக்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி கொண்டு வந்து அவர் என்ன பண்ணாரு, கொடுத்தார். அந்த ஒரு தாராள, அந்த ஜெனரசிட்டி, அந்த ஒரு தாராள, ஒரு பரந்த, ஒரு பெருந்தன்மையான உள்ளத்தை நாம் பர்னபாவிடத்தில் நாம பார்க்க முடியும். அப்ப என்னத்தை நாம கற்றுக்கிறோம் அல்லது எதை நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உண்மையான திருச்சபையினுடைய வளர்ச்சி என்பது அதன் மக்களால். உண்மையான திருச்சபையுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய மக்களால் தான். உள்ள இருக்கக்கூடியதான சர்ச் மெம்பர்ஸ் தான், வெளியாளுங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ள இருக்கக்கூடியதான மெம்பர்ஸ், உள்ள இருக்கக்கூடியதான அங்கத்தினர்கள் அதனுடைய மக்கள். அதனுடைய மக்களால் திறந்த மனதோடு, எப்பொழுதும் திறந்த மனதோடும் பெருந்தன்மையாய் கொடுக்கிறார்களோ. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஒரு சர்ச்சோட வளர்ச்சி தானுங்க, அங்க இருக்கக்கூடியதான மெம்பர்ஸ் எப்ப பெருந்தன்மையா திறந்த மனதோடு கொடுக்க ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது அந்த திருச்சபையுடைய வளர்ச்சி என்பது தொடங்குகிறது. அப்பதான் சர்ச்சை என்ன வளரவே ஆரம்பிக்குது. அப்ப கற்றுக்கொள்ளக்கூடியதான பாடம், இயேசுவானவர் சொன்னது போல, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். அப்ப இருக்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்கோம் அது முக்கியம் அல்ல, எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை காட்டிலும் எப்படிப்பட்டதான மக்களாய் நாம் இந்த திருச்சபையில இருக்கிறோம். நான் இருக்கிற சர்ச் வளரணும் அப்படின்னா, நான் இந்த திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக என்னிடத்தில் கடவுள் கொடுத்ததை திறந்த மனதோடு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? அப்படி என்னைக்கு மக்கள் திறந்த மனதோடு கொடுக்க வரீங்களோ அப்பதான் அந்த சபையுடைய வளர்ச்சியை நாம பார்க்க முடியும். திரும்ப திரும்ப சொல்றேன், அது கடவுள் உங்களுக்கு கொடுத்ததானிலிருந்து நீங்கள் கொடுக்கிறதான பொழுது, கடவுள் உங்களுக்கு கொடுத்ததானிலிருந்து நீங்க கொடுக்கிறதான பொழுது, அந்த கொடுப்பது என்பது உங்களால் இயன்ற அளவு முழுமையாக கொடுக்கணும். உங்களால் இயன்ற அளவு முழுமையாக கொடுக்கணும். சொல்ல வர பாயிண்ட் என்ன, கடவுள் உங்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறாரா, அதை எந்த விதத்துல இந்த திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு என்னால அந்த டைமை ஃபுல்லா கொடுத்து என்னால உதவி செய்ய முடியும். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஒருவேளை நல்ல உடல் பலத்தை கொடுத்திருக்கிறாரா, ஓகே, நான் சர்ச்சில் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து வேலைகளை நான் செய்ய முடியும் அல்லது ஊழியத்தில் நான் பங்கு கொள்ள முடியும், மற்ற எந்த காரியங்களை என்னால் செய்ய முடியும், அதை நான் பெருந்தன்மையா முழு மனதோடு நான் செய்கிறேனா, அது அங்கதான் முக்கியம். அவருக்கு கொடுத்ததை அவருக்குன்னு வச்சுக்கல. ஒரு வேலை ஒரு இது நிறைய காரியங்கள்லாம் பேசலாம், ஆனா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லனே, சீப்புரு தீவான் லேவியன்.
பழைய ஏற்பாட்டுடைய நாட்களில் லேவிக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு நாட்கள் லேவிக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. மேபி இது புதிய ஏற்பாடு சபையினுடைய தொடக்க காலங்கள். பழைய ஏற்பாட்டுடைய நியாயப்பிரமாணங்கள் அவர்கள் ஒருவேளை கட்டுப்படுத்தாமல் இருக்கலாம். ஒருவேளை யாராவது கிளவராக கேள்வி கேட்குறான், லேவியனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கு, அவன் கொண்டு வந்து விற்கிறது எப்படி இருக்கிற ஒரு கேள்வி வந்ததுன்னா இதை நான் சொல்லக்கூடியதான். பழைய ஏற்பாடு லேவியனுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாடு லேவியர்கள் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. புதிய ஏற்பாடு கிருபையின் காலம். ஸோ அவர்கள் எது வேணா அவங்களுக்கு வாங்கியிருக்கலாம், தேவைகளுக்காக வச்சிருக்கலாம். ஆனால் இப்போ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்த உடனே அவர் இது வரைக்கும் இல்லையே, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு, இதை நாம வச்சுக்கலாம்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக சொல்ல வரேன்னா, பழைய ஏற்பாட்டு கால நாட்கள் அவர்களுக்கு எதையும் வைக்கவே கூடாது. புதிய ஏற்பாடுனால இப்ப வச்சுக்கலாம். எங்களுடைய முன்னோர்கள் எனக்கு முன்னாடி இந்த லேவி கோத்திரம் எதுவுமே இல்லாம பரதேசியாக இருந்தாங்க. அங்கங்க போற இடங்கள் இருக்கிறவங்க கொடுக்கறத வச்சுதான் வாங்கினாங்க. இப்ப கடவுள் எனக்குன்னு கொடுத்திருக்கிறார். இப்ப மக்கள் கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்துட்டு எப்படி என்னால கொடுக்காம இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் தாராளமா கொடுத்தார். அவருக்கு வேண்டும் சொல்லி அவர் என்ன பண்ணல, எடுத்து வச்சுக்கவே இல்லை. அதுதான் அந்த தாராள மனப்பான்மை, பெருந்தன்மையான குணம்னு சொல்றது. அப்படி எப்ப மக்கள் நாம கொடுக்க முன் வரமோ அப்பதான் சபையினுடைய வளர்ச்சியை நம்ம என்ன பண்ண முடியுங்க, பார்க்க முடியும். ஆக நல்ல முறையில் யோசிச்சுக்கோங்க. கடவுள் எனக்கு கொடுத்த நேரத்தை, உழைப்ப அல்லது பணத்தை கடவுளுடைய ஊழியத்திற்கென்று திறந்த மனதோடு நான் கொடுக்கிறேனா? தயவு செஞ்சு இங்க எங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி யாராவது யோசிச்சிங்க அப்படின்னா அதற்கு தான் மீண்டும் நான் சொன்னேன், கடவுள் உங்களுக்கென்று கொடுத்ததை, கடவுள் உங்களுக்கென்று கொடுத்ததிலிருந்து கடவுள் ஒன்றும் யாருக்கும் கொடுக்காம எதையும் வச்சுக்கவே இல்லை. எதையாவது ஒன்று கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அது பணமாக இருக்கலாம், உழைப்பாக இருக்கலாம், அல்லது நேரமாக இருக்கலாம். கடவுள் எல்லாத்துக்கும் எதையாவது ஒன்று கொடுத்து தான் வச்சிருக்கிறார். ஆகவே கடவுள் எனக்கு எதையுமே கொடுக்கலையா, இருந்தால் நாங்கள் செய்ய மாட்டோமா, நேரம் இருந்தால் வரமாட்டோமா, பலன் இருந்தால் வரமாட்டோமா, காசு இருந்தால் எதை கொடுத்துருக்கிறார் அதை யோசிங்க. அதை யோசிச்சு அதில் நாம் எந்த அளவுக்கு கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் இந்த சேரெல்லாம் ஃபுல்லாகிறத நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இல்லைன்னா இப்படியா தான் இருக்கும். பெருந்தன்மையோட வார்த்தையோட அர்த்தம் எதையும் கணக்கு பார்க்காம இருக்கிறது. பெருந்தன்மையுடைய வார்த்தையின் அர்த்தம் நாங்கள் எதையும் கணக்கு பார்க்காம இருக்கிறது. நான் இவ்வளோ நேரம் வந்து உழைக்கிறேனே, நான் இவ்வளவு செய்கிறேனே, நான் இவ்வளவு கொடுக்குறேனே, நான் இவ்வளவு ஜபிக்கிறேனே, இவங்களாம் செய்கிறாங்களா, மற்றவரோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பது பெருந்தன்மையா அல்ல. எப்போ நீங்கள் மற்றவங்களோட உங்களுடைய காரியங்களை ஒப்பிட்டு பார்க்குறீங்களோ அப்பயே நீங்கள் உங்களுடைய பெருந்தன்மையை இழந்துட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஸோ பர்னபா அவர் எதையும் தன்னோடு கூட ஒப்பிட்டு பார்க்காம தேவைப்படுகிற பொழுது அந்த மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக, ஆனால் ஆரம்ப காலகட்டம், ஆரம்ப கால திருச்சபை உருவானதான கால நேரங்கள், ஆண்டுகள், அந்த நேரத்தில் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான வந்ததான பொழுது அவருடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் போச்சுன்னா மக்கள் சோர்ந்து போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அவர் தனக்குண்டான காரியங்களும் விட்டு கொண்டு யார்கிட்ட கொடுத்தார், அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாருங்க, கொடுத்தார். இந்த கொடுப்பதில் நிறைய கற்றுக்கலாம், ஆனால் டாபிக் மாறி போயிடும். இதை பற்றி கொஞ்சம் என்ன பண்ணல, நான் பேசவே இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணார், கொடுக்க ஆரம்பித்தார். மென்டோரா, நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுப்பவராய், ஊக்கத்தை கொடுப்பவராய், ஆலோசகராய் நல்ல முறையில் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்கு இருந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடியதான நாம் போகிற சர்ச்சு அல்லது நாம் இருக்கிற சர்ச்சு வளரணும்னு சொல்லி நம்ம நினச்சா நாம் பர்னபாவை போல திறந்த மனதோடு முழுமையாய் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஒன்றாவது விஷயம். அடுத்து பர்னபாட்டை பார்க்கக்கூடியதான இன்னொரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 27வது வசனமும் 26, 27. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமா பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். ஓகே, 26, 27. இப்ப சவுலோட கதை நமக்கு தெரியும். சவுல் பவுலாமானது நமக்கு தெரியும்.
சவுல் பழைய ஏற்பாட்டுடைய நாட்களில் பழைய ஏற்பாட்டில் அவர் கற்று தேர்ந்தவராய் இருந்ததுனால, நியாயப்பிரமாணத்தில் வைராக்கியம் உள்ளவராய் இருந்ததுனால இயேசுவை ஏற்றுக்கொண்டதான மக்களை அவர் என்ன பண்றாருங்க, துன்பப்படுத்துகிறார். குறிப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டதான யூத மக்களானாலும் சரி, மற்ற மக்களானாலும் சரி, அவர்களை துன்பப்படுத்துகிறார். சபையை துன்பப்படுத்துகிறதான வேலையில தான் தமஸ்குவுக்கு போற வழியில கடவுள் அவரை சந்திக்கிறார். ஒரு மிகப்பெரியதான மாற்றம் அவரிடத்துல உண்டாகுது. இவர் ஆரம்ப காலகட்டங்களில் சவுல் சபையை துன்பப்படுத்துறதுனால, ஏன் 7வது அதிகாரம் வாசிச்சோன்னா, ஸ்தேவான் கொல்லப்படும் பொழுது சட்டையை கழட்டி யார் பாதத்தில் வச்சாங்க? சவுல்கிட்ட தான் கொடுத்தாங்க. ஏன்னா கல்லெறியும் போது அங்கே இருந்தாங்க. அப்போ சவுலையும் அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் பார்த்தாங்க, அப்போஸ்தலர்களும் பார்த்தாங்க, மற்ற கிறிஸ்தவர்களும் பார்த்தாங்க. ஸ்தேவான் கொல்லப்பட்டதான பிறகு சபை சிதறடிக்கப்படுகிறது. மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாமே ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. சவுல் மீது ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இவன் அதிகாரிகிட்ட கடிதம் வாங்கி கொண்டு உண்மையான கிறிஸ்தவங்க எங்கெங்க இருக்காங்க அவங்களெல்லாம் தேடி போய் கொல்லக்கூடியதான ஆளு. அப்படிப்பட்டதான ஆள் அப்போஸ்தலர்கிட்ட வரும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லை, பயம். ஆனா தைரியமாய் பர்னபா சவுலை போய் பார்த்து, சவுலை பிடிச்சி என்ன பண்றாருங்க, கொண்டு வந்து சவுல் எருசலேம்ல இருக்கிறதான பொழுது பர்னபா சவுலிடத்துல போயிட்டு அவரை தைரியமா அப்போஸ்தலத்துல கூட்டி வந்து அறிமுகப்படுத்துறார். ஸோ இங்க பார்க்கக்கூடியதான விஷயம், 2 மக்களுக்கு இடையே ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு தன்மை அவருக்குள்ளாக இருந்தது. 2 மக்களுக்கு இடையே உறவை ஏற்படுத்தக்கூடியதான தன்மை. பார்த்து பயப்படக்கூடியதான மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இவர் தைரியமா அவரிடத்துல போய் அவரை சந்தித்து அவருடைய காரியங்களை பார்த்து அவரை கூட்டிட்டு வந்து அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போஸ்தலர் அப்பொழுது சவுல் என்ன பண்றாங்க, அவங்க அங்கீகரிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான வசனங்கள்ல நிறைய கேள்விகள்லாம் உண்டு. 23வது வசனம், 24வது வசனம், 25வது வசனம், அதுக்கப்புறம் தான் 26, 27. இது நல்ல முறையில் நாம பார்க்கணும் அப்படின்னா சவுலுடைய வாழ்க்கையை நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? 23 அநேக நாட்களுக்கு பின்பு அப்படித்தானே தொடங்குது. அநேக நாள் சென்றதான பின்பு எப்ப நமக்கு தெரியாது. அப்ப சவுலுடைய வாழ்க்கையை நாம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுல் பவுலாய் மனமாற்றம் அடைகிறார். சவுல் பவுலா என்ன பண்றாரு, மனமாற்றம் அடைகிறாரு. கடவுளால தொடப்படுறாரு. கொஞ்ச நாள் இருக்கிறாரு. கொஞ்ச நாள் என்ன பண்றாரு, அங்க எருசலேமிலே அவரு இருக்கிறாரு. இருந்ததான பிறகு அரபி தேசத்துக்கு 3 வருஷம் போயிடுறாரு. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில பிரசங்கித்தார். இதே வார்த்தை தான் கலாத்தியர் 1வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்படும். கலாத்தியர் 1:16, கலாத்தியர் 1:16. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே இயேசுவானவர் அவருடைய குமாரன் நான் தான், கடவுள் நான் தான் சொல்லி எனக்கு வெளிப்படுத்துற பொழுது எதையுமே நான் யோசிக்கல, எதையுமே நான் என்ன பண்ணல, யோசிக்கல. உடனே நான் அவரை பிரசங்கித்தேன். அப்போஸ்தலர்கிட்ட போகல. நான் அரபி தேசத்துக்கு என்ன பண்ணிட்டேன், நான் வந்துட்டேன். இப்போ அரபி தேசத்துக்கு வந்துட்டு 3 வருஷம் கழிச்சு திருப்பி நான் எங்க போறேன், திருப்பி நான் எங்க போறேன், வாசிங்க 1:17. எனக்கு அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு என்ன பண்றேன், நானு திரும்பி வந்தேன். ஹலோ, நான் அந்த இணைக்கிற அந்த கனெக்டிவிட்டி புரியுதா, புரியலையா? ரட்சிக்கப்படுறாரு, இயேசுவை ஏற்றுக்கொள்றாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ள அப்போஸ்தலரை பார்க்கல, தைரியமா பிரசங்கம் பண்றாரு. இயேசுதான் குமாரன் சொல்லி அங்க பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிட்டு தன்னுடைய அழைப்பையும் தன்னுடைய காரியங்களையும் புரிந்து கொள்வதற்காக அவர் என்ன பண்றாரு, அரபி தேசத்துக்கு போயிடுறாரு. அரபி தேசத்துக்கு போனவர் மீண்டுமா திருப்பி எங்க வராரு, தமஸ்குவுக்கு வராரு. இப்ப தமஸ்குல வந்து அவர் என்ன பண்றாரு, இயேசுதான் கடவுள் சொல்லி அவர் என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. திரும்ப நான் சொல்றேன், அப்போஸ்தலர் 9 உங்களுடைய கைகள் இருக்கு. நான் பைபிளை பிடிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி அப்போஸ்தலர் 9 உங்க கைகள் இருக்கு, கலாத்தியர் 1 உங்களுடைய கைகள் இருக்கு. ஒவ்வொரு வருஷத்தையும் நான் இன்டர்சேஞ்சபிளா மாறி நான் காட்டிக்கிட்டே வரேன். நான் இப்ப அங்க அப்போஸ்தலர் 1:17 சொல்றாரு, அரபி தேசத்துக்கு போய் மறுபடியும் நான் என்ன பண்ணேன், தமஸ்குவுக்கு நான் திரும்பி வந்தேன். வாட் ஹேப்பன், தமஸ்குல என்ன நடக்குது? ஓகே, 22. சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை களங்கம் பண்ணினான்.
இவரே கிறிஸ்துவென்று பிரசங்கம் பண்ணி தமஸ்குல குடியிருக்கக்கூடியதான யூதர்களை என்ன பண்ணா, கலங்க பண்ணினான். உடனே யோசனை என்ன பண்றாங்க, அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். ஓகே, சீஷர்கள் ராத்திரியில அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையில வைத்து மதில் வழியா இறக்கி விட்டார்கள். திரும்ப எஸ்கேப் ஆகி என்ன பண்ணிடுறாரு, ஓடிடுறார். திரும்ப எஸ்கேப் ஆகி ஓடிடுறார். அப்படி ஓடி போன ஆளை தான் இப்ப யார் போய் தேடி பார்க்கறா, பர்னபா போய் பார்க்கிறார். திரும்ப தமஸ்கு போயிடுறார். போயிட்டு எருசலேமுக்கு எகைன் இன்னொரு முறை வராரு. கலாத்தியர் 1:18 தயவுசெய்து என்ன சார், கலாத்தியரும் அப்போஸ்தலரும் திரும்ப வச்சுக்கோங்க. 3 வருஷம் சென்ற பின்பு, ஹலோ லைஃப் ஹிஸ்டரியை சுருக்கமா சொல்றேன். ரட்சிக்கப்படுகிறார், உடனடியாக பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிட்டு என்ன பண்றாரு, 3 வருஷம் அரபி தேசத்துல போய் காத்திருக்கிறார். அரபியிலிருந்து இப்போ திரும்பி தமஸ்குக்கு வராரு. அங்கே இயேசுவை கடவுள்னு பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடியதான யூதர்களை அவரை கொலை செய்ய வகை தேடுறாங்க. திரும்ப என்ன பண்ணுறாரு, தமஸ்கு போயிடுறாரு. 3 வருஷ காலம் பிரிஞ்சு திரும்பி எங்கே வராரு, எருசலேமுக்கு வராரு. யூதர்களை அப்போஸ்தலரை பார்ப்பதற்காக அவர் வராரு. ஆனால் அப்போஸ்தலர் அவளை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பவுல் அங்கே இருக்கிறார். அப்போஸ்தலர் ஏற்றுக்கொள்ளாத பொழுது பவுல் அங்கே இருக்கிறத யார் கேள்விப்படுறா, பர்னபா கேள்விப்பட்டு பர்னபா இப்ப சவுல போய் பார்க்கிறார். அப்போஸ்தலர் 9:27. அப்பொழுது பர்னபா 26 வாசிங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். முன்ன சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்ட உடனே அப்போஸ்தலரோட கூட சேரல. அவரே தான தைரியமா பிரசங்கம் பண்றாரு. பிரச்சனை வருது, ஓடி போறார். இப்ப 2வது முறை எருசலேமுக்கு வந்து சீசர்களோட கூட சேர்ந்து கொள்ளலான்னு பார்க்கிறார். 26வது வசனம். 3 வருஷம் கழிச்சு வரும் பொழுது, ஆனா அப்போஸ்தலர் என்ன பண்ண, சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்தாங்க. அப்பொழுது பர்னபா என்ன பண்றாரு, அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கோ, மென்டோரா, ஒரு ஊக்கப்படுத்துவராய் அல்லது உற்சாகப்படுத்துவராய், ஆலோசனைக்காரராய் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்ததாக அறியப்பட்டதான பர்னபா இப்ப இந்த வசனத்துல மீடியேட்டரா நிக்கிறார். மேட் எ பிரிட்ஜ் பிட்வீன் அப்போஸ்தலர்ஸ் அண்ட் பால். பவுலுக்கும் அப்போஸ்தலருக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடியதான பாலமா இருந்து ஒரு புதிய தலைவர் உருவாவதற்கு பவுலை உற்சாகப்படுத்துகிறவரா என்ன பண்றாரு, பவுலை கொண்டு போய் அப்போஸ்தலத்துல கொண்டு வந்து இணைக்கிறார். துணிச்சல் மிக்கதான செயல்பாடு. பவுலை பார்த்து மற்றவங்களாம் பயந்தாலும் பர்னபா என்ன பண்ணல, பயப்படவே இல்லை. அவரை பிடிச்சி கூட்டிட்டு வர்றார். வா, நான் உன்னை கூட்டிட்டு போய் என்ன பண்ண, அப்போஸ்தலர் சொல்லுவேன், அப்போஸ்தலர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவாங்க. எந்த நம்பிக்கை அல்லது எந்த காரியம் அப்போஸ்தலர்கள் முன்ன சவுலுக்கு பயந்தாங்க, ஆனா இப்ப பர்னபா சொன்னோன்னு ஏத்துக்கிட்டாங்க. எந்த விஷயங்க பவுலை ஏற்றுக்கொள்ளாம இருந்தான் அப்போஸ்தலர்கள், இப்ப பர்னபா வந்து சொன்ன உடனே மறுபேச்சு பேசாம ஏத்துக்கிட்டாங்களே, எந்த காரியம், எந்த விஷயம்? ஓகே, வேற ஏதாவது யோசிக்க முடியுதா? எதற்காக அந்த நம்பிக்கை அவர் மேல வந்தது? குட். அப்போஸ்தலர் பர்னபா எதையும் தனக்குன்னு சொல்லி வச்சுக்காம கொண்டு வந்து கொடுத்ததான அந்த ஹானஸ்டி இருக்கு இல்லையா, நேர்மை, உண்மைத்தன்மை இருக்கு பாத்தியா, அந்த நேர்மையும் உண்மையும் அப்போஸ்தலர்கள் பர்னபா மேல வச்சிருந்தாங்க. அப்ப பவுல அவர் கூட்டிட்டு வராருன்னா நிச்சயமா இவர் என்ன பண்ண மாட்டாரு, தீங்கான ஒரு காரியத்தை சோச்சுக்கு அவர் செய்யவே மாட்டார். முடிந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் உதவியா தான் இருப்பார். ஏன்னா கூட்டிட்டு வந்தது யாரு, சவுல, பர்னபா. இவர் என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது எல்லாம் அவங்களும் கேட்டிருப்பாங்க, கேட்காமையா இருந்திருப்பாங்க. சவுலு துன்பப்படுத்தினவன் இப்ப இயேசு போய் பிரசங்கிக்கிறான், கேள்விப்படாம இருந்திருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா ஏற்றுக்கொள்வதற்கு இருந்த தயக்கம் எங்க உடையுது அப்படின்னா, பர்னபா பவுலுக்கும் அப்போஸ்தலருக்கும் இடையே நின்று அந்த உறவை ஏற்படுத்தி போறான் பாத்தியா, அந்த பர்னபா மீது இருந்த நம்பிக்கையானது பாத்தியா, அந்த நம்பிக்கை தான் பவுல அப்போஸ்தலர் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியத்தை
உண்டாக்குனது. இதுல புரிந்து கொள்ளக்கூடியதான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல தலைவரை உருவாக்குவதற்கு பயப்படாம செயல்படக்கூடியதான காரியம், ஒரு நல்ல ஊழியர்களை உருவாக்குவதற்கு உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு தன்மை, அல்லது எனது ஒரு நல்ல தலைவர் உருவாவதற்கு அந்த புதிய தலைவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதான எண்ணம் யாருக்கு இருந்ததுங்க? அப்போஸ்தலனாகிய அவர் அப்போஸ்தலன் பின்னாடி சொல்றாங்க, ஆனால் திரும்ப நான் சொல்றேன், பர்னபாவுக்கு இருந்தது. இப்ப அடுத்ததான கேள்வி, நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடியதான திருச்சபை மக்கள் இந்த சபைகளுடைய வளர்ச்சியை நாம பார்க்கணும் அப்படின்னா, புதிதாய் வரக்கூடியதான மக்களோடு கூட இருக்கக்கூடியதான உறவு தொடர்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஸோ மற்றவர்களோடு கூட நாம் வைத்துக் கொள்ளக்கூடியதான அல்லது உற்சாகப்படுத்தக்கூடிய, அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதான, தைரியமாய் அவர்களை உருவாக்கக்கூடியதான அளவிற்கு நாம் இருக்கிறோமா? இல்லை ஒரு புதிய மக்களையோ அல்லது புதிய குழுவையோ நாம் உருவாக்குறோம் அப்படின்னா அவர்கள் மீது காட்டத்தை காட்டி கொண்டு வளர்ச்சியை நாம் வளர்ச்சியை பாதிப்படைய செய்கிறவர்களை நாம் இருக்கிறோமா? ஏன்னா எங்கேயுமே இருக்கக்கூடியதான ஒரு விஷயம் தானே. புதுசாக யாராவது வந்துட்டா பழசா இருக்கிறவங்க, ஓ இவங்கள முன்ன வைக்கிறார், இவங்கள முன்ன வைக்கிறார், இவங்க பழையவர்கள் எப்பவுமே புதியவர்களை ஊக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், புதியவர்களை உற்சாகப்படுத்தலாம். எனக்கு கிடைக்கலையே, என்ன கொண்டு வந்து நிறுத்தலையே, என்ன முன்ன வைக்கலையே, அந்த எண்ணங்கள் எல்லாமே இன்னொரு குணத்துல நம்ம பார்க்கலாம். பர்னபாவோட இன்னொரு குணம் அதுல தெரியும். அப்போ புதியவர்களை நாம் உற்சாகப்படுத்துகிறவர்களே நாம் இருக்கிறோமா? புதியவர்களுக்கும் பழையவர்களுக்கும் நாம் இடையே பாலமாக நாம் நிற்கிறோமா? இல்ல புதிய மக்களுக்கும் பழைய மக்களுக்கும் சண்டையை முடிச்சு போட்டுட்டு இருக்கிறோமா? கேட்கறது புரியுதா? ஹலோ, புரியுதா? புதியவங்க யாராவது வந்தா புதியவர்களுக்கும் பழையவர்களுக்கும் இணைப்பு பாலமா நாம இருக்கிறோமா? இல்லை அப்படின்னா உற்சாகப்படுத்தக்கூடாதபடிக்க, வளரக்கூடாதபடிக்க நம்ம தடையாகி இருக்கிறோமா? ரெண்டாவது பர்னபாட்டத்தை கற்றுக்கொண்டதான பாடம். மூன்றாவது காரியங்கள் அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையிலும், 22லிருந்து 26. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமா நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். இது பர்னபாவை குறித்து கொடுக்கப்படக்கூடிய காரியம். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. இங்க பார்க்கக்கூடியதான குணம், அவர் தாழ்மையும் மற்றவர்களோடு கூட இணைந்து செயல்படக்கூடியதான அந்த டீம் ஸ்பிரிட், அந்த குழுவாய் இணைந்து செயல்படக்கூடியதான மனப்பான்மை உடையவர். பர்னபாட்டை நம்ம பார்க்கக்கூடியதா இன்னொரு விஷயம். ஓகே, இப்போ நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 11:22 இப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? எருசலேமில் உள்ளதான சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டதான பொழுது. எந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்டாங்க? யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா எந்த காரியத்தை கேள்விப்பட்டாங்கன்னு? ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படுகிறதான பொழுது கிறிஸ்தவர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா? கிறிஸ்தவர்கள் ஓடுனாங்க தங்களுடைய உயிருக்கு பயந்து, தங்களை ஒழித்து கொள்ள. அப்படி ஓடுனவங்க அந்தியோக்கியா, சீப்புரு, தென்னு ஃபெனிகான்றதான இடங்களில் அவங்க தங்களை போய் மறைத்து கொண்டாங்க. எங்க 19வது வசனம் வாசிங்க. 19. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே, ஸ்தேவான் நிமித்தமாய் எழுந்த உபத்திரவத்தினாலே சிறைப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். ஓகே, இப்ப பாருங்களேன், இது எல்லாமே எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஊர். மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். சிதறடிக்கப்பட்டதான மக்கள் தங்களுடைய உயிரை பார்த்துக்க பெனிக்கேக்கு போனாங்க, சீப்ருவுக்கு போனாங்க, தென் அந்தியோக்கியாக்கு என்ன போனாங்க. ஏற்கனவே இந்த அந்தியோக்கியா ரோம சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்டதான ஒரு பகுதியாக இருக்கிறதுனால நிறைய யூதர்கள் அங்க குடியிருந்தாங்க.
போனவங்க அந்த யூதர்களுக்கு மாத்திரம் என்ன பண்ணாங்க, இயேசுவை குறித்து சிதறடிக்கப்பட்டவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து கொஞ்சம் பிரிஞ்சவங்க அந்தியோக்கியாவுக்கு வந்து கிரேக்கர்களுக்கு என்ன பண்றாங்க, இயேசுவை குறித்து அறிவிக்கிறாங்க. 20வது வசனம். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். ஓகே, நான் மேப் உங்களுக்கு நான் அனுப்புறேன். இப்போ அனுப்பிச்சா நீங்கள் மேப்லேயே கவனம் வச்சிருக்கீங்க. இதை எடுத்து வச்சிருக்கிறேன், நிச்சயமாக உங்களுக்கு குரூப்பில் நான் அனுப்புகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா எருசலேம் இருக்கும், அந்தியோக்கியா இருக்கும், தென் எருசலேம், அந்தியோக்கியா, சீப்புரு, தார்சஸ் ஸோ மேலே இருக்கும். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எருசலேமில் உபத்திரவம் வருது, மக்கள் எல்லாரும் செதறி அங்கங்கே ஓடுறாங்க. ஓடினவங்க 3 இடத்துல போய் தன்னை ஒழிச்சுக்கிட்டாங்க, உயிருக்கு பயந்தவங்க. அங்கே யார் தங்களுடைய இனத்தை சேர்ந்தவங்களோ அந்த மக்களுக்கு மாத்திரம் இயேசுவை சொல்கிறாங்க. ஆனால் இதில் சீப்புரு தீவார் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. பர்னபா எந்த ஊரை சேர்ந்தவன்? அப்போஸ்தலர் 4:36 வாசிக்கும், சீப்புரு தீவானும் லேவியனும் ஆகிய. ஸோ சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தார் இவங்க 2 பேரும் அந்தியோக்கியாவுக்கு வந்து யூதர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லாம புறஜாதி மக்கள் கிரேக்கர்களுக்கு என்ன பண்றாங்க, இயேசுவை குறித்து சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது ஏற்கனவே அங்கே குடியிருக்கிற மக்களுக்கு சிதறி போனதான யூதர்கள் வந்து இயேசுவை குறித்து அறிவிக்கிறாங்க. அவர்களில் மனமாற்றம் அடைந்தான யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. சீப்புரு தீவாரும் சிரேனா ஊராரும் அந்தியோக்கியாவுக்கு போய் புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவ சொல்றாங்க, அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்போ ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, யூத கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதியான கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை தொடங்குது. யூத கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதியான கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை தொடங்குது. எது? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலாமா, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேணாமா, சடங்குகளை கைப்பிடிக்கலாமா, சடங்குகளை என்ன பண்ணக்கூடாது, கைப்பிடிக்கலாமா, கை கொள்ளக்கூடாதா. இது யூத கிறிஸ்தவர்களுக்கும் யூதர் அல்லாத மற்ற புறஜாதியான கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை உண்டாகுது. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதான பொழுது 22வது விஷயம் என்ன, 22வது வார்த்தை கொண்டான அர்த்தம் என்னதுங்க? எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை, எந்த காரியங்களை, யூத கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதியான கிறிஸ்தவர்கள் நடக்கக்கூடியதான பிரச்சனையை கேள்விப்பட்டோன்னு அவங்க மனசுல வந்தது யாருங்க? பர்னபா. ஏன் பர்னபா ரைட் சாய்ஸ்? ஏன் பர்னபாவை தேடுறாங்க? ஏன் வேற யோசிக்கவே இல்லை. வசனம் சொல்லுது, எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை கேள்விப்பட்டதான பொழுது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினாங்க. ஏன்? வெல் நோன் பர்சன். ஏன்? அந்தியோக்கியா பக்கத்தில் இருக்கிறதான சீப்புரு ஊரார் யாரு? பர்னபா. ஸோ நமக்கு பக்கத்தில் ஊரில் இருக்கிறவங்க தெரிகிற மாதிரி, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க தெரிகிற மாதிரி நிச்சயமாக அவன் அறியப்பட்டவன். ஏன்னா பர்னபாவும் ஊழியம் பண்ணிட்டு இருந்ததான இடம் தன்னுடைய மக்களுக்கு. ஏன்னா பவுலை கூட்டிட்டு போறது எங்க தான் போறாரு? அங்கதான் கூட்டிட்டு போறாரு, தன்னுடைய சொந்த ஊருக்கு மிஷனரியா. ஸோ நன்கு அறியப்பட்டதான மக்கள் ஒரு பிரச்சனை சொல்லும் பொழுது மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க. ஒரு ஊர்ல சண்டை வருது அப்படின்னா தெரிஞ்சவங்க வந்து நாட்டாக போனா நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. தெரியாதவங்க தான் நீ யாரா எங்க பஞ்சாயத்துல தலையிடுறதுக்குன்னுவாங்க. தெரிஞ்சவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணா கட்டாயம் கேட்பாங்க. ஸோ சரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். முடிவெடுத்து பர்னபாவை அனுப்புறாங்க. இப்போ பர்னபா போறாரு, போயிட்டு அங்கே பிரச்சனையை பார்க்குறாரு. ஓரளவுக்கு அவர் சரி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மைண்டில் வரக்கூடியதான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருவேளை யூதர்களுக்கு அப்போஸ்தலனா பேதுரு அழைக்கப்பட்டிருக்கிறான், ஆனால் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் யார் அழைக்கப்பட்டிருக்கிறா? பவுல் தான். புறஜாதிக்கு அப்போஸ்தலன் யாருங்க? பவுல் தான். உடனே பவுலை தேடி போறார். எங்க இருக்கிறான்னு தேடி போறார். அப்போஸ்தலர்ல தான் நம்ம அதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். 2 விஷயங்க நான் சொன்னேன். தாழ்மையும் குழு மனப்பான டீமா சேர்ந்து செயல்படக்கூடியதான ஒரு விஷயம். தன்னை முன்ன நிறுத்திக்க கூடியதான எண்ணம் பர்னபாவுக்கு எப்பொழுதுமே இல்லை. அந்த தாழ்மையுடைய அர்த்தம் தான். என்ன சொல்ல வரேன்னா, சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான இடம் பர்னபா யாருன்றது அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனையை சமாளிக்க அப்போஸ்தலர் அனுப்பப்பட்டவர் ஒரு தலைவராக, அப்போஸ்தலர் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மனிதனாக எல்லாருக்கும் முன்னாடி நின்று பிரச்சனையை தீர்த்து வைக்க போறாரு. ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தோன்னே, சூழ்நிலையை பார்த்தோன்னே, இது நம்மளால முடியாது, யாரால தான் முடியும்? சவுலால தான், பவுலால தான் முடியும்னு சொல்லி தன்னுடைய தலைமைத்துவத்தை விட்டு கொடுத்து புதிதாக இப்போ வந்திருக்கக்கூடியதான பவுலை கூட்டிட்டு எங்க வராரு?
நான் சொல்ல வர்றது புரியுதா புரியலையா? ஏற்கனவே ஒரு ஃபேமஸான ஒரு இடம், ஏற்கனவே பிரபலமான ஒரு நபராய் அறியப்பட்டதான ஒரு இடம், தலைவராக ஏன்னா அப்போஸ்தலர்கள் அனுப்புறாங்க, அந்த மக்கள் இவர் யாராக தான் ஏற்றிருப்பாங்க, தலைவராக தான் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க பர்னபாசை. ஆனால் அந்த சூழ்நிலை, நான் தலைவன் அல்ல, நான் உங்களுக்கு ஆள் இல்லை பார், உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் கூட்டிட்டு வரேன், அவர் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார், உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுவார், அல்லது உங்களுக்கு உண்டான காரியத்தில் அவர் என்ன பண்ணுவார், செயல்படுவார். நானும் அவரும் இணைந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு உண்டான காரியத்தில் நாங்கள் முடிவெடுக்கிறோம், செயல்படுறோம்னு சொல்லிட்டு பர்னபா தர்சிஸ் போகிறார், பவுலை தேடி போகிறார். எங்கே குடியிருக்கிறான் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 300 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் அவர் பிரயாணம் பண்ணுறார். ஏறக்குறைய 250 கிலோமீட்டர். அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இப்போ கார் இருக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். அந்த காலங்களில் 3 நாள் சுமாராக சொல்கிறாங்க, 3 நாள் பிரயாணம் பண்ணி பவுல் எங்கே இருக்கிறார் தேடி வான்னு கையோட கூட்டிகிட்டு வந்ததான ஒரு விஷயம். தன்னை விட்டு கொடுத்து தனக்கு பின்பான வந்த ஒருவரை தனக்கு முன்பாக நிறுத்தி அவரோடு கூட இணைந்து ஊழியம் பண்ணக்கூடியதான மனப்பான்மை யாருக்குள்ளாக இருந்தது? ஸோ நமக்கு அந்த எண்ணம் இருக்கான்றது பாருங்களேன், நமக்கு அந்த எண்ணம் இருக்கான்றதை பாருங்களேன். டீமா நாம என்னைக்காவது நம்ம செயல்படுறோமா? சோச்சில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறோம், ஊழியத்துக்கு வாங்கினா டீமா வரோமா? ஒரு பெண்கள் ஐக்கியம் இருக்கு வாங்கினா அந்த குழுவாய் நாம் அமர்ந்து அதை நாம் பேசுகிறோமா? ஆண்கள் ஐக்கியம் இருக்கு வாங்க அப்படின்னா அந்த குழுவாய் அமர்ந்து நாம் பேசுகிறோமா? அந்த குழுவாய் இணைவதற்கு நம்ம விட்டு கொடுத்து நம்ம வரோமா? ஹலோ, வளர்ச்சின்னா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய பேச வேண்டியதான கட்டாயத்திற்குள்ளாக இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கட்டாயமா இருக்கிறோம். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடியதான மனுஷன் அப்படிப்பட்டதான காரியத்தை செஞ்சார். இதெல்லாம் ஒரு சில சர்ச்சஸில் நடக்கும், நம்ம சர்ச்சஸில் நடக்குதான்னு தெரியல. அது விமன்ஸ் ஃபெலோஷிப்பாக இருக்கட்டும், மென்ஸ் ஃபெலோஷிப்பாக, சீனியர் யாரும் கலந்துக்க மாட்டாங்க. நாங்களாம் பெரியவங்க, நீங்களாம் சின்ன பசங்க, உங்களோட கூட உட்காந்து பேசி நாங்கள் என்னத்தை நாங்கள் கண்டுக்க போகிறோம், அதனால் நாங்கள் அப்படியே நாங்கள் வெளியில் இருக்கிறோம், நீங்கள் மாத்திரம் உட்காந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இளைஞர்களோடு அல்லது இளைய தலைமுறையோடு உட்காந்து இணைஞ்சி போகக்கூடியதான மனப்பான்மை இருக்கவே இருக்காது. தயவு செய்து இதை சொல்ல நான் கஷ்டப்பட்டு தான் நான் சொல்றேன். பழையவர்கள் புதியவர்கள் பழையவர்களோடு கூட குழுவா இணைந்து செயல்படுவதற்கு பாருங்க. அப்பதான் சர்ச்சோட வளர்ச்சியை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஐயோ நாங்க பழையவங்க புதியவங்களோடு கூட எப்படி நாம ஒரு தனியா ஒரு குழுவா இருப்போம் அப்படின்ட்டு 4 வருஷம் 5 வருஷம் ஆனவங்க 10 வருஷம் ஆனவங்க இல்லை ஆரம்பத்தில் நீங்க ஒரு டீம், அடுத்து இப்போ வந்தவங்கெல்லாம் ஒரு டீமா, நாங்கள் இப்போ புதுசு இவங்களோட கூட சரி இவங்கள்ட்ட மாத்திரம் பேசு யாரும் நீங்கள் ஒரு இது இப்படி இந்த குழுவை பிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சபை பிரிஞ்சு போய் தான் கிடக்குமே தவிர சபையுடைய வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. அப்போ சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவை என்பது தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை பின்ன வச்சுட்டு புதியவர்களோடும் மற்றவர்களோடும் கூட இணைந்து செயல்படக்கூடியதான அந்த மனசு இருக்குதான்றதை மாத்திரம் நாம பார்ப்போம். அந்த தன்மை மாத்திரம் இருக்கான பார்ப்போம். நல்லா சொல்றேனே, பழைய மக்கள் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறவங்க நல்லா கேட்டுக்கோங்க. புதிதாய் வந்தவங்க உங்களோடு கூட இணையாம இருக்காங்கன்னா தப்பு எல்லாமே உங்க மேலதான். அவங்க உங்களோடு கூட இணைந்து செயல்படுவதற்குண்டான வாய்ப்பையோ சந்தர்ப்பத்தையோ அதற்குண்டான எந்த ஒரு காரியத்தையுமே நீங்க இன்னும் அவங்களுக்கு கொடுக்கல. நீங்க அவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்க, நீங்க அவங்களை விட்டு தனித்து இருக்கிறீங்க, அல்லது அந்த எண்ணமே உங்களுக்கு இல்லாம உங்களை தனியாய் வேறுபடுத்தி முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். புரியுதா புரியலையா? ஹலோ, புரியுதா புரியலையா நான் சொல்றது? ஸோ பர்னபாவுக்கு இருந்ததான தன்மை நமக்கு இல்லை அப்படின்னா நிச்சயமாய் நம்முடைய சபை வளர்ச்சியை பார்க்க முடியாது. நான் தான், அவங்க தான். அவங்களோட கூட நான் சேர மாட்டேன், இவங்களோட கூட சேர மாட்டேன், இவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க, நான் பழசாக இருக்கிறேன்னு சொல்லி இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சபை வளராது. புதியவர்களும் பழையவர்களும் ஒன்றாய் இணைந்து குழுவாய் செயல்படும் பொழுதுதான் சபையினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கவே முடியும். முக்கியமானது தான்ற எண்ணத்தில் என்னைக்குமே இருக்காதீங்க. எப்பவுமே என்னதான் முன்னிலைப்படுத்தணும்னு சொல்லி உங்களை நீங்க முன்னிலைப்படுத்தக்கூடியதான விஷயத்திற்குள்ளாக போகாதீங்க. பர்னபா எங்கேயுமே எப்பொழுதுமே தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தவே கிடையாதுங்க. எப்பொழுதும் அவர் பின்னாடி தான் இருந்தார். ஆனா செயல் ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு சொல்லி தன்னை விட்டு கொடுக்க அவருக்கு தேவை காரியம்தான். யோவான் ஸ்நானகன் வந்தா
யூத மக்களால் நல்ல ஒரு தலைவனாக அறியப்பட்டான். ஆனால் இயேசுவானவர் வந்தோன்னு சொன்னால் அவர் பெருகவும் நான், தட் இஸ் ஆட்டிடியூட். அதுதான் நல்ல மனப்பான்மை. ஒரு வளர்ச்சியை பார்க்கணும்னா நாம தாழ்மையோடு கூட குழுவாக இணைந்து செயல்படக்கூடியதான எண்ணம் நமக்குள்ளாக இருக்கின்றதை நீங்க பார்த்துக்கோங்க. 4வது விஷயம், இந்த காரியங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா, அப்போஸ்தலர் 11:30-24வது வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். ரிசல்ட் என்னது? அப்போஸ்தலர் 13:1-2. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரான லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளுமாய் போதகர்களுமாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். 11:24 13:1-2 சொல்லக்கூடியதான விஷயம். அவன் நல்லவன், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன், which means மெச்சூரிட்டி, ஆவிக்குரியதான முதிர்ச்சியை நாம் யாருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும்? பர்னபாவுடைய வாழ்க்கையில நாம பார்க்க முடியும். ஆவிக்குரிய முதிர்ச்சியை கடவுள் பர்னபாவுடைய வாழ்க்கையில கண்டதுனாலதான் அந்தியோக்கியால ஒரு பிரச்சனை வரும் பொழுதும் அப்போஸ்தலர்கள் யாரை தான் அனுப்புனாங்க? பர்னபாவை அனுப்புனாங்க. இப்போ புதிதான ஊழியம், புதிதான இடத்திற்கு ஆவியானவரே சொல்றாரு, பவுலையும் பர்னபாவையும் என்ன பண்ணு, பிரிச்சு விடு, நான் இவர்களை தெரிந்து கொண்டேன்றாங்க. அப்ப சபையினுடைய வளர்ச்சிக்கு யாரால் உதவியாய் இருக்க முடியும் அப்படின்னா, ஆவிக்குரிய வளர்ச்சியில முதிர்ந்தவர்கள். இது வயதை நான் பேசல, நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி நான் கேட்கிறேனே, ஒரு சபையினுடைய வளர்ச்சியில கடவுள் யாரை பயன்படுத்துவார், அல்லது சபையினுடைய விரிவாக்கத்துல கடவுளால் யாரை பயன்படுத்த முடியும், யாரை அனுப்ப முடியும் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியில மெச்சூரிட்டியா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் கடவுள் பயன்படுத்த முடியும். இங்க வயது நான் பேசவே கிடையாது. உங்களுடைய சர்ச்சுக்கு என்ன, உங்களுடைய ரட்சிக்கப்பட்டதானுடைய காலத்தின் அனுபவத்தையும் நான் பேச கிடையாது. which means நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது, அதெல்லாம் நான் பேசல. அது உங்களுடைய மெச்சூரிட்டி இல்லை. அல்லது என் வயசு இந்த உலகத்தில் 50 வயசு 55 வயசு எனக்கு இல்லாத முதிர்ச்சியான அந்த வயது மெச்சூரிட்டியை நான் பேசல. ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சியில குழந்தைகளா இருக்கிற யாரையுமே கடவுளுடைய ஊழியத்தில் பயன்படுத்த மாட்டார். ஸ்பிரிச்சுவல் பேப். எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க ஆவிக்குரிய விதத்தில் வளரல. 1 கொரிந்தியர் 3 சொல்றாரு, பொறாமையும் வாக்குவாதங்களும் மார்க்க பேதமும் எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கு. பொறாம, வாக்குவாதம், மார்க்க பேதம். மார்க்க பேதம் என்னது? நீ இந்த வழியில போ, நானு இந்த வழியில போறேன். ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, அந்த ஒன்றிணைந்து ஒரு மனமாய் ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியதான எண்ணம் இருக்கவே இருக்காது. எப்பவுமே என் வழி தனி வழின்றவங்க இருந்தா டேஞ்சர், சர்ச்சு வளராது. பிகாஸ் எப்போ என் வழி தனி வழின்னு தேடுறவங்க யாரு தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் பேப், ஆவிக்குரிய விதத்தில் குழந்தைங்க, வளராதவங்க. they matured. யாரு? பவுல், பர்னபா ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைஞ்சவங்க. கடவுள் சொல்றாரு, என் ஊழியத்துக்காக அவங்கள பிரிச்சு அனுப்பு. சபையினுடைய வளர்ச்சி, சபையினுடைய ஊழியத்துல யார் கடவுளால் பயன்படுத்த முடியும், யார் கடவுளால் அனுப்ப முடியும்னா, எவர் ஒருவர் ஆவிக்குரிய முதிர்ச்சியான நிலைமையில இருக்காங்களோ அவங்க தான். அப்ப தயவு செய்து பாஸ்டர் இவங்களை கூப்பிட மாட்டேன்றாரு, அவங்களை கூப்பிட, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்றாரு, என்ன பயன்படுத்த மாட்டேன்றாருன்னா, உங்க மெச்சூரிட்டியை நான் பார்க்குறேன், அதனால ஒரு சில விஷயங்களில் என்னால் பயன்படுத்த முடியல. அதுதான். எத்தனை வருட விசுவாசியா இருந்தாலும், நீங்க எத்தனை வருஷம் தான் நீங்க ரட்சிக்கப்பட்டுள்ளா இருந்தாலும், நான் சொல்லுவது இதுதான். அப்ப கொஸ்டின் ஏன் நான்றதான எண்ணத்துக்குள்ளாக போகாம, என்னிடத்துல என்ன குறைகள் இருக்கு, என்ன காரியத்துல நான் வளரணும், அதை பாரு. வளர்ந்தவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. வளராதவங்க தான் இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிச்சாங்க, பிடிச்சாங்க, கில்லுனாங்க, என்னது எடுத்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க பார்த்தியா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டையும் போய் சொல்லிட்டேன், இவர் என்னை பயன்படுத்துறதில்ல, என்னை வச்சுக்கிறது இல்லை, ஊழியத்தில் கொண்டு வரதில்லை, என்னை பெரிய ஆளாக பார்க்கறது இல்லை.
தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஆவியில் வளர்ந்தவங்க தான், ஆவியில் முதிர்ச்சி அடைஞ்சவங்கள தான் கடவுளால் பயன்படுத்த முடியும். கடவுள் அவங்கள தான் தேர்ந்தெடுப்பார். குழந்தைகள் அவர் என்ன பண்ண மாட்டார், யூஸ் பண்ணவே மாட்டார். கடைசியாக ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், அப்போஸ்தலர் 15:36-41. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் மாறும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியால் அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுல் சம்பவங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க நிறைய முறை நீங்க இந்த பகுதியை என்ன பண்றது நிச்சயமாக நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, வாசித்திருப்பீங்க. சொல்லப்பட்டதான காரியம் ஃபர்ஸ்ட் முதலாவது மிஷனரி ஜேர்னி முடிஞ்சிருது. முதலாவது மிஷனரி பவுல் மொத்தம் 3 மிஷனரி ஜேர்னி போனாருங்க. பவுல் ஏற்கனவே 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். எங்கெங்க வாசிக்கலாம்? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 14:28 முடியுது முதலாவது மிஷனரி ஜேர்னி. அப்போஸ்தலர் 11:1 அப்போஸ்தலர் 14:28 அப்போஸ்தலர் பவுல் பர்னபாவுடைய முதலாவது மிஷனரி ஜேர்னி. இரண்டாவது மிஷனரி பயணம் அவரது எங்க தொடங்குது அப்படின்னா அப்போஸ்தலர் 15:36. ஸோ 18:22 அப்போஸ்தலர் 18:22 இரண்டாவது மிஷனரி பயணம் முடியுது. மூன்றாவது அப்போஸ்தலர் 18:23 11:22 அங்கே போய் தங்கி இருந்தானே இருக்கும். சில காலம் பின்பு தொடங்குறது இருக்கும். உடனே இம்மிடியேட்டா அப்போஸ்தலர் 18:23 தொடங்கினது. அப்போஸ்தலர் 21:17 மூன்றாவது மிஷனரி பயணம் நிறைவடையும். இது மிக மிக முக்கியமான 3 மிஷனரி பயணங்கள். அப்போ அப்போஸ்தலர் 11:1 14:28 முதலாவது மிஷனரி பயணம் முடிஞ்சிருது. பவுலும் பர்னபாவும் போறாங்க. இப்போ இரண்டாவது மிஷனரி பயணம் தொடங்குது. அப்போஸ்தலர் 15:36 தொடங்குது. பவுலுக்கு ஆசைப்படுறாரு போயிட்டு வரலான்ட்டு. பர்னபா சொல்றாரு மார்க்குவை கூட்டிட்டு போலான்றாரு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, வேண்டவே வேண்டான்னு சொல்றாரு. ஸோ அந்த என்ன சொல்றது, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை குறித்து நான் அப்படியே நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் தமிழில் அவ்வளோவா என்ன பண்ணல, சொல்லப்படவே இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். 38வது வசனம் அப்போஸ்தலர் 15:38. பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடி கடும் கோபம் இருக்கா, நாங்க வாக்குவாதம் இருக்கு. ஆனா என்னன்னா யார்ட்டனா பவுல் திரும்ப சொல்றாராம், முடியாது, வாய்ப்பே இல்லை, அவனை கூட்டிட்டு போக மாட்டேன்னு. பர்னபாவுடைய பேச்சை கேட்கவே இல்லை. பர்னபா சொல்ற எதையும் அவர் என்ன பண்ணல. ஸோ அடம்பிடிக்கிறார், ரொம்ப பிடிவாதமா இருக்கிறார், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். மார்க்கு என்ன பண்ண மாட்டேன், கூட்டிட்டு போக மாட்டேன். நடந்தது என்ன, அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். ஓகே, இப்ப எங்க போயிட்டாரு, சொந்த இடத்துக்கே போயிட்டார். தன்னுடைய இடத்துக்கு. மார்க் பர்னபாவுக்கு சொந்தக்கார். மார்க் பர்னபாவுக்கு சொந்தக்கார். இரண்டாவது மிஷனரி ஜேர்னியில் பர்னபா மார்க் பவுலோட போகணும்னு பார்க்குறாரு. ஆனால் பவுல் என்ன பண்ண மாட்டேன்டாரு, ஏற்கனவே செஞ்ச ஒரு காரியத்தை மனசில் வச்சுட்டு அவனை கூட்டு போ. இப்படி தான் அவன் ஊழியத்துக்கு வரன்ட்டு வந்தான், பாதியிலே ஓடி போயிட்டான். அவனை எப்படி திருப்பி நான் கூட்டிகிட்டு போகிறதுன்னு என்ன பண்ணுறாரு, ஆர்கியூ பண்ணுறார், வாக்குவாதம் பண்ணுறார். ஸோ 2 விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, அப்போஸ்தலர்கள் பவுலை ஏற்றுக்கொள்ளாத பொழுது பவுலை தேடி போய் கூட்டிட்டு வந்து ஏற்றுக்கொள்ள வச்சது யாரு? தன்னுடைய வாழ்வில் அந்த சொந்த நிகழ்வை கூட அவர் என்ன பண்ணல, அவர் யோசிக்கவே இல்லை. ஒருவேளை என்ன இப்படிதான் என்ன பண்ணாங்க, மற்றவர்கள் புறக்கணித்தாங்க. ஆனா இப்ப நான் மார்க்கு என்ன பண்ணக்கூடாது, புறக்கணிக்க கூடாது. ஒருத்தர் வேண்டுகோள் வைக்கிறார்னா அவனை எப்படி நான் அலட்சியப்படுத்த முடியும், எப்படி அவனை நான் வேண்டாதவனை சொல்ல முடியும்? அவனை நான் கூட்டிட்டு போனதை என்ன யாருக்கு வரல, பவுலுக்கு வரல. ஆனா பர்னபா ரொம்ப சாஃப்டா அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணி
அழகா என்ன பண்றாரு, மார்க்குவை கூட்டி கொண்டு வந்துடுறாரு. மார்க்குவை ட்ரெயின் பண்றாரு. மார்க் இப்ப பேதுருவோடு கூட ஊழியத்தில் இருக்கிறாரு. ஸோ பிரயோஜனம் இல்லை, இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டவனை, புறக்கணிக்கப்பட்டவனை பர்னபா ஓகே, இப்போ பவுல் தான் பெரிய ஆளு, இப்போ பவுல் தான் ஊழியத்தில் வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ பவுலே வேண்டான்ட்டா நீ யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்ட, நீ போய் ஊழியம் பண்ண முடியாது, இருக்க முடியாது, நீ வேஸ்ட்டு, நீ லாக்கில்லாதவன், சரி நீ உன் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பர்னபா என்ன பண்ணல, மார்க்கு வாங்க அப்படியே விடாம அவனுக்கு இருக்கக்கூடியதான ஆர்வம் மற்ற காரியங்களை பார்த்து பவுல் ஒதுக்குனாலும் நீ வா என்னோடன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவனை ட்ரெயின் பண்ணி அவனை உற்சாகப்படுத்தி அவனை ஊக்குவித்து அவனை ஒரு நல்ல மனிதனாக கொண்டு வந்து என்ன பண்றாருங்க, கொண்டு வந்து நிறுத்துறார். எப்படிப்பட்டதான மனிதன் அப்படின்னா 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனம். 2 தீமோத்தேயு யார் எழுதுனது? பவுல் எழுதுறார். யாருக்கு எழுதுறாரு? தீமோத்தேயுக்கு எழுதுறார். எழுதின பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றார்? 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கான். மார்க்குவை உன்னோடு கூட கூட்டி கொண்டு வா. மார்க்குவை வரும்போது நான் இப்ப சிறைக்காவல்ல இருக்கேன், ஆனா என்னை பார்க்கறதுக்கு மார்க்குவை நீ என்ன பண்ணா கூட்டிட்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஊழியத்தில் அவன் எனக்கு யாரால இந்த மாற்றம் பிரயோஜனம் இல்லை, நான் கூட்டிட்டு போக மாட்டேன், இவன் பேச்சை கேட்க மாட்டான், பாதியிலே ஓடிடுவான், எதுக்கு லாக்கி இல்லாதவன்னு சொல்லி ஒதுக்கின மார்க்குவை பவுல் சொல்றாரு, தயவு செஞ்சு மார்க்கு வரும்போது கூட்டிட்டு வா, அவனை விட்டுறாதீங்க, அவன் எனக்கு மிகவும் ஊழியத்துல பிரயோஜனம் உள்ளவன். யாரால் இந்த மாற்றம் நடந்தது? பர்னபாண்டதான ஒரு மனுஷன். அப்ப கற்றுக்கொள்ளக்கூடியதான மிக முக்கியமான பாடம். ஹலோ லிசன் லிசன், நல்லா கவனிங்க, இது நமக்கான நல்லது ஒரு பாடம். என்ன நல்லது ஒரு பாடம் அப்படின்னா, சர்ச்சில் இருக்கிற மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்துறவங்களா ஆறுதல் செய்யலாம் இருக்கிறத தவிர மக்களை புறக்கணிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. மக்களை ஒதுக்காதீங்க, இவங்க வேண்டியவங்க, இவங்க வேண்டாதவங்க, இவங்க கொடுக்கிறவங்க, இவங்க கொடுக்காதவங்க, இவங்க நேசிக்கிறவங்க நேசிக்கான்னு சொல்ல மக்களை தயவு செஞ்சு ஒதுக்காதீங்க, புறக்கணிக்காதீங்க. அவர்களாகவே தங்களை விலக்கி கொள்ளும் வரையிலும், அவர்களாகவே இது எனக்கு வேணாம் நான் விலகிக்கிறேன், இது வேணாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அவங்க தன்னை ஒதுக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் விலக்கி கொள்ளாத வரையிலும் நீங்க யாரையும் புறக்கணிக்காதீங்க. குறிப்பா சர்ச்சில் கற்றுக்கொள்ளக்கூடியதான பாஸ்டர்ஸ், தலைவர்கள், திருச்சபை தலைவர்கள், போதர்களாக இருக்கட்டும், டீக்கனா இருக்கட்டும், எல்டர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு மக்களை புறக்கணிக்காதீங்க. பவுலால் புறக்கணிக்கப்பட்டதான மார்க்க பவுல் கூட்டி கொண்டு வந்து பிரயோஜனம் உள்ளவன்னு சொல்லி யாரு வேண்டான்னு சொன்னாலும் அவரை சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு. ஸோ நீங்க சர்ச் வளரணும்னு நினைச்சா நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? தயவு செஞ்சு எல்லாரும் ஒதுக்கிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப யாரு கூட தான் நம்ம இருக்க போறோம்? பர்னபாவுடைய குணம் அது இல்லை. அப்ப நான் இந்த சர்ச்சில் ஒரு பர்னபாவை போல நான் இருக்கிறேனா என்பதான் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடியதான மிகப்பெரியதான ஒரு கேள்வி. அப்ப சொல்லப்படக்கூடியதான காரியம், தேவாலயம், திருச்சபை, அதன் தலைவர்கள் மக்களை உதாசீனப்படுத்தாமல், புறக்கணியாமல் மீண்டும் அவர்களை ஒரு நல்ல நிலைமை, ரெஸ்டோரேஷன், ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும். சர்ச்சில் இருப்பாங்க, நல்ல நிலையில் இருப்பாங்க, ஒருவேளை சோர்ந்து போகலாம், இல்லாட்டா வருவாங்க போவாங்க, அவங்க பாட்டுக்கு தனியாக இருப்பாங்க, எந்த மக்களும் உங்களை பேச மாட்டாங்க. ஏன்னா காரணம் உதாசீனப்படுத்துதல். ஈவன் பாஸ்டர் ஆல்சோ, போதகர்கள், தலைவர்கள் மக்களோடு கூட தொடர்புல இருக்க மாட்டாங்க. தனக்கு வேண்டியவங்களோடு கூட மாத்திரம் பேசுறது, வேண்டாதவங்களை ஒதுக்கி தள்ளுறது, வேண்டாதவங்களை புறக்கணிக்கிறது, வேண்டியவங்களுக்கு ஒரு மாதிரியா பேசுறது, வேண்டாதவங்களுக்கு ஒரு மாதிரியா பேசுறது. வளரவே வளராது, சர்ச்சு கீழே தான் போயிட்டு இருக்கும், ஊழியம் வளராது, கடவுளுடைய ராஜ்யம் கட்டப்படாது. நீ நல்ல ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியில் நீ இருக்கிற அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியான ஒரு பிள்ளையான இருக்கிற அப்படின்னா, ஆளா நீ இருக்கிற அப்படின்னா, எவர் ஒருவரையும் நீ என்ன பண்ண மாட்ட, உதாசீனப்படுத்தவே மாட்ட, அலட்சியப்படுத்துதல. அதுக்குண்டான அடுத்த ஒரு வார்த்தை அலட்சியம். எவரையும் நம்ம அலட்சியப்படுத்த மாட்டோம். அப்ப நீங்க சர்ச்சில் ஒரு நல்லது ஒரு பர்னபாவா இருந்து சபையினுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிற அப்படின்னா, எவரை நான் உதாசீனப்படுத்துறேன், யாரை நான் அலட்சியப்படுத்துறேன், தயவு செஞ்சு நீங்க யோசிங்க.
அதுதான் நல்ல திருச்சபைக்கு உண்டானதான, நல்ல மனிதனுக்கு உண்டான அடையாளம், நல்ல திருச்சபையில் இணைக்கப்பட்டதான மக்களுக்கு உண்டானதான ஒரு அடையாளம். இந்த பாடத்தை பவுல் கத்துக்கிட்டதான பிறகு எங்கேயுமே அவர் என்ன பண்ணல, அதை விடவே இல்லை. பவுல் கத்துக்கிட்டதான பிறகு இந்த பாடத்தை அவர் எங்கேயும் விடல. அவர் நாட் ஓன்லி தீகிக்கு மற்றவங்கிட்ட சொல்லி அனுப்பல, எப்பா பேரா தீத்துட்டு சொல்லி அனுப்பல, நீ வரும்பொழுது அவனை கூட்டிட்டு வா, மார்க் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன்னு சொல்லி பிலமோனுக்கு எழுதுறார். பிலமோனுக்கு எழுதுற நிருபம் 1வது அதிகாரம், ஒரே அதிகாரம் தான், 11வது வசனம் பாருங்க. பிலமோன் 1வது அதிகாரம் 11வது வசனம், ஒரே அதிகாரம் தான். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். யார் எழுதுறா? பவுல் பிலமோனுக்கு எழுதுறாரு. கவனிங்க, பிலமோனுக்கு எழுதுறாரு. பிலமோனுடைய வீட்டில் தான் கொலேசை திருச்சபை, கொலேசை நிர்வாகம், கொலேசை சர்ச்சு நடந்துகிட்டு இருக்குது. பிலமோனுடைய வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரன் ஒனேசிமஸ். பிலமோனுடைய வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரன் ஒனேசிமஸ் வேலை செஞ்ச வீட்டில் திருடனதுனால ரோம சிறைச்சாலையில் அடைக்கப்படுறான். ரோம சிறைச்சாலையில் ஒனேசிமஸ் பவுலை சந்திக்கிறார். பவுல் ஒனேசிமஸ் சந்திக்கிறாரு. கடவுளுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பவுலுக்கு நெருக்கமானவனா மாறிட்டான். பவுல் வீட்டு காவல் சிறைச்சாலைக்கு அவருக்கு விடுதலை கிடையாது. ஆனால் ஒனேசிமஸ் இப்போ விடுதலை ஆகி போகிறான். அப்படி போகிறவனுக்கு நீ எங்கேயும் போகாதரா, நீ பிலமோன்ட்ட போன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறார். பிலமோனுக்கு எழுதி அனுப்புறார். அப்போ சொல்றார், உங்கள்கிட்ட முன்ன வேலை செஞ்சான் பார்த்தியா, திருடுனான்னு சொல்லிட்டு அவன் எதுக்கும் புரோஜனம் சொல்லிட்டு அவனை ஜெயிலில் பிடிச்சி கொடுத்த பார்த்தியா, அவன் இப்போ திரும்ப வரான். மீண்டும் அவன் செஞ்ச தப்ப நீ என்ன பண்ணாத, நினைவு கூறாரு. ஏன் பவுல் என்ன பண்ணாரு? 1வது மிஷனரி ஜேர்னி முடிஞ்சு 2வது மிஷனரி ஜேர்னி போலான்னு மார்க்கவை கூப்பிடலான்னு பொழுது இல்ல அவன் பம்பளியால் இருந்தபோது அப்படிதான் ஊழி தொட்டு ஓடி போனான்னு சொல்லி செஞ்ச தப்பு நினைவு கூர்ந்தான். ஆனா இப்ப பவுல் பர்னபாட்ட பாடத்தை கத்துக்கிட்டார். மார்க்க பார்த்தோம் பாடத்தை கத்துக்கிட்டாரு. மார்க் எனக்கு பிரயோஜனம் உள்ளவனு சொல்றாரு, கூட்டிட்டு வான்ன்றார். அவன் எனக்கு வேணுன்றாரு. அது மாத்திரமா ஒனேசிமஸை குறித்து பிலமோனுக்கு எழுதுவது, முன்ன மாதிரி அவன் நினைக்காத, திருடனாவே பார்க்காதப்பா, எவ்வளவு மாறிட்டான். முன்ன அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்ப அவன் அங்க ஒரு வார்த்தை போடுறார், அவன் உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளன்ற வார்த்தையை போடுறார். உனக்கும் அப்படி என்ன அர்த்தம்? யாருக்கும் பிரயோஜனம் நினைக்காத, அவன் எல்லாத்துக்கும் வேணும், எல்லாத்துக்கும் அவன் வேணும். இந்த யாரையும் ஒருவரையும் புறக்கணிக்க கூடாது, அலட்சியப்படுத்த கூடாது. இந்த பாடத்தை பவுல் பர்னபாட்டு தான் கத்துக்கிட்டார். ஆனா பர்னபா இன்னும் வெளியில் அதிகமாய் பேசக்கூடாத அல்லது பேசப்படாத தெரியாத ஒரு மனிதன். இன்னும் பவுல பேசக்கூடிய அளவுக்கு யாரும் பர்னபாவை பார்க்கறது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமா யோசிக்கக்கூடிய மனிதன் பர்னபா. மற்றவர்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? ஒரு சின்ன ஒரு காரியம், இப்போ நாங்கள் ஒரு 35 பேர் ட்ரைனிங்காக போயிருந்தோம் சிங்கப்பூருக்கு. கேரக்டர் ஸ்டடி யார் யாருக்கு என்னென்ன எடுத்தாங்க. தாவீது 4 பேர் சொல்கிறாங்க, சாலமோன் 4 பேர் சொல்கிறாங்க, யோசேப்பு 5 பேர் சொல்கிறாங்க, எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஈவன் ராகாப்பை எடுத்தாங்க, எல்லாத்தையும் கூட எடுத்தாங்க, எஸ்தரை எடுத்தாங்க, ரூத் எடுத்தாங்க. பர்னபா நான் ஒரே ஒருத்தன் பர்னபா கேட்ட பாஸ்ட் நம்மளை கூப்பிட்ட பேரே பர்னபா வாங்கன்னு தான் கூப்பிட்டார். வெரி குட் கேரக்டர். பர்னபா நினைக்கிற போல ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம், நெகிழ்ச்சியான ஒரு காரியத்திற்குள்ளாக போயிடறான். தன்னை வெளிக்காட்டிக்கல, தன்னுடைய பேர் வரணும்னு நினைக்கல, எந்த ஒரு மனுஷனையும் அவர் புறக்கணிக்கல. யார் வேணான்னாலும் அவன் தான் எனக்கு வேணும் வான்னு போய் தேடி கூட்டு வந்து உருவாக்கி இன்னைக்கு மார்க் எழுதின சுவிசேஷன் தனியா இருக்கு. பர்னபா அந்த நல்ல குணம் ஆதிகால திருச்சபை வளருவதற்கு உதவி செஞ்சது. அப்போ ஒருவேளை திருச்சபையில் நான் பர்னபாவா இருக்கிறேன் அப்படின்னா நான் மற்றவர்களை உற்சாகப்படுத்துறவளா நான் இருக்கிறேனா? இல்லை வேண்டான்ட்டு என் வேலை உண்டு நான் உண்டு நான் பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கேனா? தயவு செஞ்சு எனக்கு வருத்தம் மக்கள் மீது என்னென்ன, பழையவர்கள் மீது என்னென்னா, புதியவர்கள் வந்தால் எந்திரிச்சு போய் தேடி போய் பேச மாட்டேன்றீங்க, புதியவர்களோடு கூட இணைய மாட்டேன்றீங்க. சபை வளராது. சபையுடைய வளர்ச்சியில் உங்கள் பங்கு கட்டாயம் இருக்கவே இருக்காது. புதியவர்கள் தென்பட்டா பழையவர்கள் ஓடி போய் அவங்கள பேசி அவங்கள்ட்ட இதை பண்ணும். நிறைய நேரங்களில் நான் பார்ப்பேன், ஜான்லாம் இருக்கும்போது பாரு, இப்போ ஜான் தனியாக தான் உட்காந்துட்டு இருக்காரு. யோசிப்பேன் நான், வராருன்னா அவரோட கூட பேச, அவருடைய வயதிற்கனையானவர்கள் அல்லது அவர் விரும்புகிற மக்கள் உடனே போய் அவரோட கூட, இப்போ பிரதர் வந்தார் நான் உடனே சொன்ன, ஒருத்தர் அவர் பக்கத்தில் போய் உட்காருப்பா, அவர் தனியாக விடாத. நான் சொல்ல புரியுதுங்களா?
ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா மற்றவர்களோட கூட போய் இணைவது உங்கள் கம்ஃபர்டபுள் ஜோனை நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க. ஃபேன் காற்று எங்கே இருக்குது, காற்று எங்கே வருது, இட வசதி எங்கே இருக்குது, அவன் வேணா அங்கே உட்காந்துக்கிட்டு நாம ஏன் அவங்க கிட்ட போனோம். நம்ம சௌகரியத்தை நாம் பார்க்குற வரைக்கும் இது வளரவே வளராதுங்க, வளரவே வளராது. பர்னபா எருசலேமில் இருக்கிறார், அந்தியோக்கியாவில் பிரச்சனை, கூப்பிட்டு அனுப்புறாங்க, நீ போ அந்தியோக்கியாவில் போ, பிரச்சனை என்னன்னு போய் கேளு. இவன் யூதன், லேவியன், புது கலாச்சாரம், அந்தியோக்கியர் புறஜாதிகள், கலாச்சாரம் புதுசு, மொழி புதுசு, இடம் புதுசு. ஐயோ நான் போய் பர்னபா ஒரு வாரத்துக்குள்ள போனாங்க, அந்த இடத்துல புறப்பட்டான். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த மக்கள் இப்போ நம்ம இருக்கிற ஃபேனை விட்டு நவர யோசிக்கிறோம். புதுசாக ஒரு தனியாக இருந்தால் டக்குன்னு போய் அவரோட கூட உட்காண்ட என்ன இன்னும் நமக்கு வரலையே. தனியாக இருக்கிறவங்க தனியாக தான் இருக்கிறீங்க, கூடி உட்காரவங்க கூடி உட்காந்துட்டு தான் இருக்கிறீங்க. வளராது, சர்ச் வளராது. வேதனையான ஒரு விஷயம். அந்த எண்ணம் இன்னும் நமக்குள்ள இல்லை அப்படின்னா, நான் ஒருத்தரை தேடி போக எனக்கு மனசு இல்லை அப்படின்னா என்ன எப்படிங்க இன்னொருத்தர் தேடி வருவாங்க? ஹலோ, நான் கேட்கறது புரியுதா? நான் ஒருத்தரை தேடி போய் அவங்க கூட உட்காந்து பேசவோ நேரத்தை செலவழிக்கவோ எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் எதிர்பார்க்க சர்ச்சில் இருக்கிறவங்க என்கிட்ட வந்து பேசுறது இல்லை, நாங்கள் தனியாகவே இருக்கிறோம், எங்களை கண்டுக்க ஆள் இல்லைன்னா இன்னும் அப்படி தான் இருப்பீங்க. நீங்க புறப்பட்டு போய் மற்றொருத்தரை தேடாத வரையிலும் உங்களை தேடி யாரும் வரமாட்டாங்க. சீரியஸா நான் சொல்றேன், வரவே மாட்டாங்க. கடைசி வரையில் நீங்க தனி தான். யார் தேடி போறாங்களோ அவங்களோட கூட கடவுள் உறவை வளர்க்கக்கூடிய மக்களை தருவார். தேடுங்க தயவு செய்து. புதுதான், புது மக்கள், புது மொழி, எதையுமே அவருடைய கலாச்சார நடைமுறை, யூதருடைய கலாச்சார நடைமுறைகள் வேற, புரஜருடைய கலாச்சார நடைமுறைகள் வேற. பர்னபா போக கொஞ்சம் கூட தயங்கலைங்க, ஓடி போனாருங்க. புதிய மக்கள், புதிய மொழி, புதிய கலாச்சாரம், இது எப்படி நான் அடாப்ட் பண்ணிப்பேன்? நான் பண்றதே அவங்களால பண்ண மாட்டாங்களே, எனக்கு தீட்டானவர்கள் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, எப்படி என்னால் போய் அடாப்ட் பண்ணி இருக்க முடியும், என்னால் பண்ண முடியுன்றதான எண்ணம். தட் இஸ் என்கரேஜ்மெண்ட். என்ன சொன்னது மைண்ட். பாஸ் எதையோ மனசில் கற்றுக்கொள்ள வேண்டியதான பாடத்தை சொல்லித்தரேன், வளர்ச்சிக்குண்டான பாதைகளை சொல்லித்தரேன். இது நாட் ஒன்லி இந்த சர்ச். திரும்ப கடைசியாக நான் சொல்லி முடிக்கதான், இது சபையில் மாத்திரமல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கணும். நான் போக மாட்டேன், அவங்க வரட்டும், இல்லை அவங்களெல்லாம் உறவை உதாசீனப்படுத்துனீங்க, உறவை நீங்கள் அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா வளர்ச்சியை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. எல்லாருமே நமக்கு ரொம்ப முக்கியம். சின்னவங்க பெரியவங்க என் பேர் முன்ன வரணும், என்ன சொல்லணும். என் குடும்பத்தில் என்ன மதிக்க மாட்டேன்ட்டாங்களே, எப்போ பார்த்தாலும் அவங்கள தானே பேசுறாங்க, பேசட்டும், என்னப்பா. ஆனால் உன்னுடைய செயலில் கடவுள் பார்க்குறால, மனுஷனால் வரக்கூடியதான புகழ்ச்சியை நீ தேடுறியா, இல்லை கடவுளுடைய காரியத்தை நீ பார்க்குறியா? கடவுளால் அழைக்கப்பட்டதான மனிதனாக இருந்தா கடவுள் என்ன பார்த்தா போதும். மனுஷன் எனக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போகட்டும். என் உறவை நான் கட்டணும், என் உறவுல நான் நிலைத்திருக்கணும், என் உறவுல நான் வளர செய்யணும். அதற்கு என்னை விட்டு கொடுத்து போக நான் தயாராக இருப்பேன். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துறவங்களா இருக்கலாம், ஊக்கமான வார்த்தைகளை பேசுறவங்களா இருக்கிறீங்களா, டிஸ்கரேஜ்மெண்டான வார்த்தைகளை பேசுறவங்களா இருக்கிறீங்களா? குடும்ப வாழ்வுடைய உறவு வளரணும்னா பர்னபாவை போல உற்சாகப்படுத்துறவங்களா இருந்தால் தானே வளரும். எப்போ பார்த்தாலும் குறையே சொல்லிக்கிட்டு இருந்தா, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தா, எப்போ பார்த்தாலும் கேள்விகளே கேட்டுக்கிட்டு இருந்தா, போத் சைடு, கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கு, எப்படி உறவு வளரும், எப்படி உறவு கட்டப்படும்? நீங்கள் வேலை செய்யக்கூடியதான ஆஃபீஸ், நீங்கள் குடியிருக்கக்கூடியதான சமுதாயம், எதுவாக இருந்தாலும் பர்னபாவுடைய கேரக்டர் எடுத்து நீங்கள் ரியலைஸ் பண்ண. ஸோ உற்சாகப்படுத்துவர்களாக இருக்கிறீங்களா? வேலை செய்கிற இடத்துல சொல்லுவோம், வீட்டில் சொல்லுவோம், நமக்கு ரொம்ப ஈஸி. ஒருத்தரை மட்டம் தட்டுறதுன்னா, ஒருத்தரை புறக்கணிக்க அழிச்சா நமக்கு ரொம்ப ஈஸி. நான் எப்படி செய்கிறேன் நீ பார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடும். இல்லை என்கிட்ட கொடுத்தா நான் செஞ்சிருப்பேன், நீ எப்படி செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஈஸியாக மட்டம் தட்டிடும். உற்சாகப்படுத்தவே மாட்டோம், என்கரேஜ் பண்ணவே மாட்டோம். ஸோ உற்சாகப்படுத்தலாம் இருக்கிறீங்களா? அடுத்து தலைவர்களுக்கு உதவியாய், திருச்சபை தலைவர்கள், குடும்பத்தினுடைய தலைவர்கள், உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தலைவர்களுக்கு நீங்க உதவியாய் இருக்கிறீங்களான்னு பாருங்களேன். தன்னை விட ஊழியத்தில் புதிய வந்த ஆள் தான். ஆனால் புதிய தலைவர் உருவாக்குவதில் பர்னபா பவுலோடு கூட இணைந்தார். திருச்சபை அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டார், இணைந்து செயல்பட்டார், மதிச்சார். திருச்சபை தலைவர்களோடு உதவியாய் இருக்கிறீங்களா? புறக்கணிக்கப்பட்டவர்களை, உடைந்து போனதான மக்களை கடவுள் அண்டை அல்லது திருச்சபைக்கு மீண்டும் கொண்டு வர முயற்சி செய்கிறவங்களா இருக்கிறீங்களா?
நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இம்மானுவேல் சர்ச் சேலத்துடைய ஊழியர் 2. 1 டைரக்ட் இவாஞ்சலிசம், நேரடியாய் ஒரு மக்களுக்கு கடவுளை பற்றி சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வருவது. 2வது ஊழியம், எந்த ஒரு திருச்சபையினால ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், காயப்படுத்தப்பட்டவங்க, இனி சர்ச்சே வேணாம் இயேசுவே வேணாம் ஒதுங்கி இருக்கிறாங்க, அவங்கள தேடி மீண்டுமாக ரெஸ்டோர் பண்ணி கடவுளுக்குள்ளாக கொண்டு வரது. இதுதான் இந்த ஊழியத்தில் வச்சுக்க 2 டாஸ்க். எங்க பவுலுடைய பர்னபாவுடைய வாழ்க்கையில் இதை நான் கற்றுக்கிட்டதுனால ஆரம்பத்திலேருந்து இதை நான் சொல்லிட்டு வரேன். தெரியும், என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதுதான் 2 ஊழியம். ஒரு சிலர் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க, சுவிசேஷம் தான் அறிவிக்கணும், புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரணும்னு. அப்போ நொறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, நறுங்குண்ட, தான் அலட்சியப்படுத்தப்பட்ட மக்களை யாருங்க தேடுறது? அந்த மக்களை யார் கவனம் வைக்கிறது? இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்டதான மக்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள மீண்டும் கடவுளுக்குள்ளாக கொண்டு வரீங்களா? ஒன்று இருக்கிறவங்களை கட்டணும், இன்னும் விலகி போனவங்களை, விழுந்து போனவர்களை, தடுமாறுறவங்களை தேடி கொண்டு வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அதான் நாம செய்யறோமா? இது எல்லாவற்றிற்கும் நாம நல்ல உள்ளத்தோடு, பெருந்தன்மையான உள்ளத்தோடு, நமக்கு கொடுக்கப்பட்டதா நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் பொருளையும் தாராளமாக அந்த ஊழியத்துக்கு, திருச்சபைக்கு நாம கொடுக்கிறவங்களா இருக்கிறோமான்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு சொல்லி அனுப்பக்கூடியதான காரியம் என்ன தெரியுமா? தயவு செஞ்சு இந்த வாரத்தை நீங்கள் தொடங்கி இருக்கிறீங்க, வரக்கூடியதான வாரம் முழுவதும் எவர் ஒருவரையும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்களா இன்னும் உங்கள் புத்தி என்ன செயல் மாறலன்னு அர்த்தம். இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கடவுளுக்கு முன்னாடி வேஷம் போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஜென்ம எண்ணம் இன்னும் மாறலையே. அப்புறம் எப்படி நான் ரட்சிக்கப்பட்டவன் நான் சொல்ல முடியும்? ஒருவேளை உண்மையான ரட்சிப்பு இருந்து உங்களுடைய உள்ளம் உணர்த்தப்படுதுன்னு சொன்னா தயவு செய்து நீங்க கற்றுக்கொள்ளக்கூடியதான இனி வரக்கூடியது அடுத்த ஒரு வாரம் முழுவதும் எவர் ஒருவரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், டிஸ்கரேஜ் பண்ணவே மாட்டேன். முடிந்த அளவு இருக்குது ஒரு வாரம் முழுவதும் பார்க்கறவங்கள என்கரேஜ் பண்ணுவேன். வெள்ளைக்காரன் ஆசீர்வதிக்கப்படுறான், வெளிநாட்டவர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அவன் அவ்வளோ இருக்கான், அவனுடைய கேரக்டர் தெரியுங்களா? தெரியுமோ தெரியாதோ, அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, புதுசாக ஒருத்தரை பார்க்குறான், கிராஸ் பண்ணால் ஹாய்ன்னு சொல்லி சிரிச்சிட்டு போவான், கையாட்டிட்டு போவான். நம்ம தெரிஞ்சவங்களுக்கு முகம் கொடுத்து பேச மாட்டோம். ஆனால் அவர் புதுசு வெளியில் போறாருன்னா ஹாய் சிரிச்சிட்டு கையாட்டிட்டு போவார். நாம் அப்படியே மரமாதி நிட்டுப்போம், வேற அவன் நமக்கு கையாட்டுறான் புதுசான்னு. அதனால தான் அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நாம் இன்னும் இப்படியே இருக்கிறோம். ஸோ புரியுதா? ஒருத்தர் உற்சாகப்படுத்துங்க. தென் அடுத்து தயவு செஞ்சு இந்த வாரத்தில் ஊழியத்தில் நமக்கு கொடுக்கப்படுதான பொறுப்புகளை அல்லது ஊழியத்தில் உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பொருளையும் பகிர்ந்து கொள்ள பாருங்க. 3வது விஷயம், புதுசாக யார் வந்திருந்தாலும் இல்லை பழையவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவர் ஆதரிங்க, என்கரேஜ் பண்ணுங்க, புறக்கணிக்காதீங்க, விட்டு விடாதீங்க. தனியாக தயவு செஞ்சு உட்காந்து நேரம் எடுத்து அவங்களோட கூட பேசுங்க.